இந்த அழைப்புதலை போட்ட உடனே ட்விட்டர் எக்ஸ் தளத்துல ஒரு இது கமெண்ட், அந்த கமெண்ட்டை சொல்றேன், எந்த கட்சிக்காரவங்க போட்டிருப்பாங்க நீங்க கண்டுபிடிங்க. ரொம்ப ஈஸி தான், கஷ்டமும் ஆனா ஈஸி தான். பெரியார் என்ன சொன்னாருன்னா, அது ரொம்ப ஆக்வர்டா போட்டிருக்காங்க, நான் நாகரிகமா சொல்றேன். டாய்லெட் போக கூட பெரியார் தான் கத்து கொடுத்தாருன்னு போய் பேசிட்டு வர போற அப்படின்னு போட்டிருந்தாங்க. யார் போட்டிருப்பா? எந்த கட்சியா இருக்கும்? சும்மா சொல்லுங்கண்ணா. இந்த இளைஞர்கள் அக்ரிணை அப்படின்றாரு. இங்கதான் நமக்கு ஒரு ட்விஸ்ட். தம்பிகள் போடல, தாவேக்கா போட்டிருக்கு. அவங்க எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. உள்ள போய் பார்த்தா அந்த சிம்பிளோட இருக்கு, அந்த ஐகானோட இருக்கு. இப்ப எல்லாம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, யார் வந்தாலும் சரி பெரியார் என்பவரை கொள்கை தலைவர்னு பேனர்ல வச்சிருந்தா தமிழ்நாட்டுல கட்சி நடத்த முடியாது. கொள்கை தலைவராக உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் கட்சி நடத்த முடியும். இப்ப இவங்க எல்லாருக்கும் சேர்த்து நம்ம பதில் சொல்லணும். இதுல இன்னொருத்தர் வந்து என்னுடைய ஒழுக்கத்தை பற்றி எல்லாம் ஆய்வு செய்து, எனக்கு என்ன டவுட்னு கேட்டா, எங்களுக்கு எல்லாம் என்ன சிசிடிவி கேமராவா? 20,000 ரூபாய் இன்ஸ்டாலேஷனுக்கு கேட்கறாங்க. எங்களுக்கு மட்டும் தான் இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ. இவங்களே பாவம் வந்துருவாங்க எல்லா ஊர் பக்கமும். எனக்கு என்னன்னு கேட்டா, ரொம்ப நாள் தனியா போயிட்டு வர சிரமமா இருக்கு. இந்த குரூப் எல்லாம், இந்த கேமராவை தூக்கிட்டு வர்ற குரூப் எல்லாம், நீங்கள்ல அந்த இன்ஸ்டாலேஷன் குரூப் எல்லாம் நமக்கு உண்மையாவே பாடி கார்டா கூட வந்துடலாம் போல. 2 விஷயம். ஒண்ணு, தந்தை பெரியாரை இனி எப்போதும் அவருக்கு பிடிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அவர்னு சொல்றேன்னு உங்க நிறைய பேருக்கு என் மேல கோபம் வரலாம். ஏன்னா நான் உள்ள நுழைஞ்ச உடனே ஐயா பெரியார் மாணாக்கன் வந்திருக்காரு. அவர் திராவிடர் கழகத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மாதம் மாதம் இயக்கத்திற்காக அவருக்கு பணம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, மனமுவந்து தலைமைக்காகவும் இயக்கத்திற்காகவும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்த கொள்கை வீரர் அவர். அவர் என்கிட்ட சொல்றாரு, நான் உள்ள வந்தோடனேயே, அம்மா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க எல்லாரையும் மரியாதையா பேசுறதுன்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அவர் என்கிட்ட சொல்லுவார், நான் பேச ஆரம்பிச்ச காலத்துலன்னு சொல்லுவார், அதுல ஒரு எக்ஸப்ஷன் போட்டுக்கங்கம்மா, அந்த ஆளை மட்டும் என்னனாலும் பேசிக்கங்கம்மா அப்படின்னு சொன்னாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒருமையில் யாராவது பேசினா கூப்பிட்டு கண்டிக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க. எதுக்குமா ஒருமையில பேசுறேன்னு கேட்கக்கூடியவங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவன்னு கூட சொல்லாத, ஏன்னா அது வந்து குறிப்பிட்ட ஒரு உயர்தினையை குறிச்சிரும், மனுஷனை குறிச்சிரும், அதுன்னு சொல்லு, அது அக்ரிணையா இருந்துட்டு போகுது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த அக்ரிணைகள் நிறைந்த அந்த கூட்டத்தில், அந்த கூடாரத்தில், அது வந்து அண்ணனுக்கு உண்மையாவே நான் ஏன் பிரமிப்பா அவரை பார்க்கிறேன்னா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரி நடத்தி அதுல ஒரு பைத்தியமே வைத்தியரா இருந்து அதுவே அந்த பேஷண்ட்டையும் பார்க்கக்கூடிய அவர்களுக்கு நாம் நாகரிகமாக கருத்தியல் ரீதியாக பதில் சொல்ல முடியாது, அது தேவையும் இல்லை. ஏன் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. சாகிற வரை அவருக்கு பெரியாரை பிடிக்காது. 2 காரணம். ஒண்ணு, பெரியார் சொன்னார், மனுஷனுக்கு எதுப்பா அழகு அப்படின்னு கேட்டோன்னே எதையோ சொன்னாங்க. பெண்களுக்கு இடுப்பு அழகு, கூந்தல் அழகு, அதுல வர வாசம் அழகுனா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மானமும் அறிவும் தான் மனிதருக்கு அழகுன்னு பெரியார். மான உணர்ச்சியோட இருந்தா எப்படி திறன் திருடுறது? எனக்கு ஆகாது, பெரியாரை பிடிக்காது. அறிவோட இருக்கணுமா? எப்படி ஊர் பூரா போய் பேசுறது, பொய் பேசுறது? ஆகாது. இப்ப மானமும் அறிவும் அற்ற அந்த தற்குறி கூட்டத்திற்கு தந்தை பெரியாரை ஒருபோதும் ஆகாது, ஆகவும் வேண்டாம். 2வது என்ன காரணம்னா, ஆனாதான் பிரச்சனை. எங்க ஐயா மோடி அவர் சொல்றாரு, சித்தப்பா எடப்பாடி, அக்கா தமிழிசை, இதுக்கு பிறகு நீ எங்களுடைய தலைவர் தந்தை பெரியாரையும் கலைஞரையும் புகழ்ந்து பேசினாதான் எங்களுக்கு அசிங்கம், இதுவரைக்கும் எங்களுக்கு அசிங்கமே கிடையாது. உனக்கு ஐயா மோடியா இருக்காருன்னா நீ பெரியாரை இகழ்ந்துதான் பேச வேண்டும், அதுதான் சரியான அரசியல். அப்ப அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு இல்லை. வேற எதுக்குங்க, யாருக்கு பதில் சொல்றதுக்கு பேசுறீங்கன்னு கேட்டா, அந்த கூடாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா குணமாகி வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய, உண்மையாகவே தமிழ் தேசியம் கிடைச்சிடாதான்ற நம்பிக்கையின் பேரில் தவறான பாதையில் சென்று சரியான பாதைக்கு திரும்பி கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்காக தான் நாம் இந்த உண்மையை பேசி கொண்டிருக்கிறோம். பெரியாரும் பெண்களும், நான் பேச போற விஷயம் இங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். நீங்க முற்போக்காளரா இருக்கலாம், கருப்பு சட்டை போட்டிருக்கலாம், பெரியாரிஸ்டா இருக்கலாம், உங்களுக்கு கோபம் வரும். 2வது, அவங்களுக்கு வர கோபத்தை விட ஒருபடி மேல இங்க வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியாரை பிடிக்காமல் இருப்பதற்கோ அல்லது ஒரு இக்கு வச்சு எல்லாம் சரிங்க இது மட்டும் பேசியிருக்க வேண்டாம் அப்படின்ற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா கடவுள் மறுப்பு. அதை விட ஒரு இக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா,
எல்லாம் சரிங்க, இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப உரிமை பேசிட்டாரு, அதனாலதான் இதுங்கெல்லாம் வாய் பிடிச்சு தெரியுதுங்க அப்படின்னு பெரியார் மீது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய இடம் பெண்களை பற்றி பெரியார் பேசியது. இதுல ஏன் பெண்களுக்கே ஆத்திரம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் எல்லாரும் ஆகச்சிறந்த அடிமைகளாக இருந்து பழக்கப்பட்டவர்கள். நமக்கு அது ஜீன்ல ஊறி போச்சு. இப்ப திடீர்னு எங்க அம்மா கூட்டிக்கிட்டே இருக்காங்க வீட. திடீர்னு ஒரு பையன் போயிட்டு அவங்களோட மகனோ அல்லது கணவரோ அல்லது தம்பியோ அக்கா வீடு நான் கூட்டுறேன் அப்படின்னா, அந்த பையனுக்கு வந்த அதிர்ச்சியை விட நம்ம அம்மாக்களுக்கு வர அதிர்ச்சி தான் அதிகம். ஐயோ நீ கூட்டலாமா, நீ துவைக்கலாமா, நீ கழுவுன தட்டை போய் நீ சாப்பிட்ட ஏப்பா நீ சாப்பிட்ட தட்டு தானே, பக்கத்து வீட்டுக்கார தட்டை பிடிங்கிட்டு வந்து அவன் மகன் கழுவ போறான்ற அளவுக்கு நமக்கு ஆத்திரம் வரும். இப்ப இது எல்லாமே 2025லயும் நடக்குதான்னா நடந்துகிட்டு தான் இருக்கு. நடந்துகிட்டு இருக்கப்ப ஒருவர் திடீர்னு பெரியார் பெண்களை குறித்து எவ்வளவு கொச்சைப்படுத்தினார் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. சரி, நமக்கும் புரியல, இவ்வளவு வருஷம் நம்ம படிச்சது இல்லாம ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்காங்க போலன்னா ஒண்ணும் கிடையாது. அதர பழசு பேசி கேள்வி கேட்டு பதில் சொல்லி ஆழ குழி தோண்டி புதைச்சதுக்கு பிறகு டெட் பாடி எல்லாம் வெளியே தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு இங்க பார்த்தீர்களா பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னு, கற்பப்பையை அறுத்தறிய சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு 4 பேரை வேற சொல்லி இவங்கெல்லாம் அறுத்தறிவாங்களா, இவங்கெல்லாம் அறுத்தறிஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நியாயமான கேள்வி, அந்த கேள்வியில் தப்பே கிடையாது. எனக்கு உண்மையாகவே அவர் கேட்ட போது கோபம் வரல, இந்த கேள்வி கேட்க மைக்க தூக்கிட்டு போன நெறியாளர்கள் மீது ஆத்திரம் வந்துச்சு. ஏன் ஆத்திரம் வந்துச்சுன்னா, ஒரு நெறியாளருக்கு கூட தைரியம் துணிச்சல் இல்லையா? பெரியார் கற்பப்பையை அகற்ற சொன்னாரு, இந்த பெண்கள்லாம் அகற்றலைங்க. விடுதலை புலிகள் எல்லாரும் கையில துப்பாக்கி வச்சுட்டு சைனைட் குப்பியோட சுத்தினாங்களே, நீ ஏன் சைனைட் குப்பி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கன்னு கேட்டிருக்க வேண்டாமா? நீ ஏன் துப்பாக்கி இல்லாம ஊர் புறா போறன்னு கேட்க வேண்டாமா? நீ ஏன் இன்னும் தற்கொலை படையை ஆரம்பிக்கலன்னு கேட்க வேண்டாமா? இவ்வளவு பேசுறியே, நீ பேசுறது ஈழ விடுதலை தானே, தமிழ்நாட்டுக்குள்ள உட்காந்துட்டு எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கன்னு ஒருத்தர் கூட அவரை நோக்கி கேள்வி எழுப்பவில்லை என்று சொன்னால் அர்த்தம் என்னன்னு கேட்டா, கொஞ்ச நாளைக்கு அது கத்தும் மன்னிக்கணும், குறைச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு அதுவே அடங்கிருன்றதுனால பத்திரிகையாளர்கள் அமைதியா இருக்காங்க நான் நம்புறேன். 2வது விஷயம், நாளைக்கு அந்த ரிசல்ட் வந்தோன்னு அடங்கிருமா? நான் கூட லேப் டெஸ்ட், எனக்கு ரிசல்ட் ஏற்கனவே வந்துருச்சு, நான் தெலுங்கர் அப்படின்னு அவங்க ஆய்வு பண்ணி ரிசல்ட் வந்துருச்சு. ஐயா நாளைக்கு தேர்தல் ரிசல்ட்டை சொல்றாரு. அடுத்து வாங்க கற்பப்பை அகற்றம், அதை பத்தி பேசுவோம், ஏன் பேசினாருன்னு. 2வது புதுசா கண்டுபிடிச்சிட்டு வராங்க. பெரியார் என்ன தெரியுமா சொன்னாரு? பிள்ளைங்க எல்லாம் பெத்துக்க வேணான்னு சொன்னாராம். கற்பப்பை அகற்றுறதுக்கு அர்த்தமே புள்ள பெத்துக்க வேணான்றது தான். அதனால நீ புதுசா அதையும் கண்டுபிடிக்கல, விட்டுரு. 3வது என்ன, பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் எப்படினாலும் போலான்னு பெரியார் சொல்லிட்டாருன்னு சங்கீக என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களோ அதையே தம்பிகளும் சொல்றாங்க. அதனால நம்ம சங்கி தம்பின்னு பிரிச்சு பார்க்க வேணாம். நான் சங்கினாலே நீங்க தம்பின்னு புரிஞ்சுக்கங்க, தம்பினாலே நீங்க சங்கின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா தனித்தனியா சொல்ல முடியாது. இங்க இருக்கக்கூடிய அரங்கத்தில் கேட்கக்கூடியவர்களுக்கு பெண்கள் ஒழுக்கமா இருக்கணும்னு சொன்னா நெஞ்சு வலிக்காது. அவர்கள் தூய்மையானவர்கள். ஐயோ பெண்கள் ஒழுக்கமா இருக்க சொல்லிட்டாங்க, ஆண்கள் எப்படினாலும் போலாம் அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சியா இருக்கும். ஆண்கள் ஒழுக்கமா இருக்கணும்னு சொன்னா கூட ஏத்துக்குவாங்க. ஆனா ஆண்களும் பெண்களை போல ஒழுக்கமா இருக்கணும்னா பெண்களுக்கே வலிக்கும். எப்படிங்க அவர் ஆம்பளை அப்படி இப்படிதாங்க இருப்பாரு, அப்படி இப்படிலாம் இருக்க முடியாதுன்னு பெரியார் சொன்னாரு. அதையே நாங்களும் சொல்றதுனால உங்களுக்கு எரிச்சல் வருகிறது. இந்த எரிச்சல் தொடர வேண்டும். தயவு செய்து நீங்க யாருமே அவங்க எரிச்சல் அடக்கிடவே கூடாது. பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்க கதறிக்கிட்டே இருக்கணும், டெய்லி ஒரு பொய்யை பேசணும். அந்த பொய்யை பேசுகிற போது பெரியார் என்ற பெயர் அவர்கள் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் நினைவுக்கு வரணும்னா, தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு 1938 சொன்னார்கள், இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த தீர்மானத்தை இன்னைக்கு நம்ம நிறைவேற்ற போறோம். என்ன தீர்மானம்னு கேட்டா, பெண்கள் சொன்னாங்க, இதுவரை இந்தியாவில் தோன்றிய சீர்திருத்த தலைவர்களில் நம்முடைய தலைவர் ஈவே ராமசாமியை போல அவர்கள் செய்ய முடியாத காரியத்தை செய்தவரும், தென்னிந்தியாவில் தோன்றிய தலைவர்களில் இவருக்கு சமமாகவும் மேலாகவும் நினைப்பதற்கு வேறொருவர் இல்லாததால் இனிமேல் எழுத்திலும் பேச்சிலும் பெரியார் என்றே வழங்குவோம் அப்படின்னு பெண்கள் சொன்னாங்க. இன்னைக்கு தற்கூரிகள்லாம் சேர்ந்து மாநாடு நடத்தி என்ன தீர்மானம் போடணும்னு கேட்டா, அதற்கு இளைஞர்கள் எல்லாரும் இதை பரப்ப வேண்டும். இதுவரை இந்தியாவில் தோன்றிய தற்கூரிகளில் இவரை போல் ஒரு தற்கூரி தோன்றாததால், இவரை போல தமிழின துரோகி தோன்றாததால், இவரை போல ஆமைக்கறி பொய்யன் தோன்றாததால், தென்னிந்தியாவில் இவருக்கு மேலாகவும் சமமாகவும் தற்கூரி ஒருவர் இல்லாததால் இனிமேல் எழுத்திலும் பேச்சிலும் இவரை தற்கூரி பொய்யன் சீமான் என்றே அழைக்க வேண்டும்
என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.